புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் பைக் திருடிய நபரை கைது செய்து அவரிடமிருந்து 2 பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். உருளையன்பேட்டை போலீசார் நேற்று அந்தோனியார் கோவில் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது மதுபோதையில் பைக்கை தள்ளி கொண்டு வந்த நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் முன்னுக்கு பின்னாக பதிலளித்தார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வில்லியனூர் கீழ் அக்கரகாரம் பகுதியைச் சேர்ந்த ரகு டிரைவர் என்பதும் அவர் எடுத்து வந்த பைக் கோர்ட் வளாகத்திலிருந்து திருடி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து மற்றொரு திருட்டு பைக்கை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ரகுவை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இணைய வழியில் 3 பேரிடம் 1,57,000 ரூபாயை மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி குயவரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் இணைய வழியில் பழைய கைபேசியை குறைந்த விலைக்கு வாங்க முயற்சித்துள்ளார். அதன்படி குறிப்பிட்ட விளம்பரத்தை பார்த்த அவர் கைபேசியை வாங்குவதற்காக 9,000 அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் அவருக்கு கைபேசி கிடைக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் வேறு சில இணைய வழி மோசடிக்காரர்களிடம் சரவணன் 69,000 ரூபாயை இழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதேபோல மூலக்குளத்தைச் சேர்ந்த தினேஷிடம் மர்ம நபர்கள் இணைய வழியில் 69,000 ரூபாயை மோசடி செய்துள்ளனர். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த சுபாஷினியிடம் 10,000 ரூபாயை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்திற்கு வந்த இமெயிலில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் சில மணி நேரங்களில் இது வெடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உடனடியாக இதுகுறித்து அருகில் உள்ள தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் விரைந்து வந்து ஆட்சியர் அலுவலக கதவை மூடி சோதனையிட்டனர். அப்பகுதியில் போக்குவரத்து தடுத்து நிறுத்தினர். தீயணைப்பு வீரர்களும் வெடிகுண்டு நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக சோதனையிட்டனர். சோதனையில் வெடிபொருள் எதுவும் சிக்கவில்லை. இது வெறும் புரளியாக இருக்கும் என்பதை உறுதி செய்ததை தொடர்ந்து தீயணைப்பு வீரர்களும் வெடிகுண்டு நிபுணர்களும் புறப்பட போக்குவரத்து தடை நீக்கப்பட்டு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. இதுகுறித்து தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மிரட்டல் விடுத்தவர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். NRHM ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் உட்பட 100க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தேசிய ஊரக சுகாதார இயக்க அலுவலகத்தில் NRHM ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் பல்வேறு போராட்டத்திற்கு பின் 10,000 ரூபாய் ஊதிய உயர்வு மருத்துவ ஊழியர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டது. ஆனால் அலுவலக ஊழியர்களுக்கு பல்வேறு காரணங்களை காட்டி ஊதிய உயர்வு வழங்காமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று முதல் NRHM ஊழியர்கள் ஊதியத்தை உயர்த்த வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி காரைக்காலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தேசிய ஊரக சுகாதார ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் ஆசிரியர்களின் அனைத்து நிலை போராட்டத்திற்கும் அதிமுக என்றும் துணை நிற்கும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் நிதிநிலை காரணமாக 288 ஆசிரியர்கள் ஒப்பந்த முறையில் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வந்த நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் புதிய கல்வி ஆண்டு தொடங்கியுள்ள நிலையில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் அவர்களின் ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது ஆசிரியர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக இரவு பகல் என ஆசிரியர்கள் சட்டப்பேரவை அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நேரில் சென்று ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என சட்டமன்ற கூட்டத்தொடரில் அமைச்சர் அறிவித்துவிட்டு அவர்களை நட்டாற்றில் விட்டிருப்பது ஏமாற்றும் செயல் என குற்றம் சாட்டினார். கடந்த 5 வருடங்களாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றிய ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கவர்னர், முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆசிரியர்களின் அனைத்து நிலை போராட்டத்திற்கும் அதிமுக துணை நிற்கும் என தெரிவித்தார்.
ஆந்திராவில் இருந்து புதுச்சேரிக்கு கஞ்சா கடத்தி வந்த வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் குழுவினர் மார்ச் 27ஆம் தேதி தற்காலிக பேருந்து நிலையம் அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த இளைஞரை பிடித்து விசாரித்தனர். அதில் அவர் புதுச்சேரி GN பாளையத்தை சேர்ந்த சித்தானந்தன் என்பதும் அவர் 4 கிலோ கஞ்சா வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் சித்தானந்தத்துடன் சேர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அசாருதீன் என்பவரையும் போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் மூலக்குளம் அம்மன் நகர் பகுதியில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் அவரை பிடிக்க முயன்றபொழுது அவர் மாடியிலிருந்து தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது. சிகிச்சைக்கு பின்னர் அசாருதீனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தனியார் தொழிற்சாலை நிறுவனர் பெயரில் 5 கோடி ரூபாய் மோசடி செய்த மேற்கு வங்கத்தை சேர்ந்தவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை உள்ளது. அங்கு சுவிக்யா என்பவர் அதிகாரியாக வேலை செய்து வருகிறார். சம்பவத்தன்று அடையாளம் தெரியாத எண்ணில் இருந்து வாட்ஸ்அப் மெசேஜில் தொழிற்சாலையில் உரிமையாளர் பேசுவது போல் குறிப்பிட்ட வங்கிக்கு 5 கோடியே 10 லட்சத்தை அனுப்பி சொல்லியதை நம்பி சுவிக்யா அனுப்பி ஏமாந்தார். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டது மேற்கு வங்கத்தை சேர்ந்த மோபிகுல் ஆலம் முலா என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் மேற்கு வங்கம் சென்று மோபிகுல் ஆலம் முலாவை கைது செய்தனர். பின் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த 2.3 கோடி ரூபாய் பணத்தை போலீசார் மீட்டனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த மோசடியில் மேலும் 5 பேர் ஈடுபட்டது தெரியவந்தது. மொபிகுல் ஆலம் முலாவை புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு நித்யா பேக்கேஜிங் உரிமையாளர் தாமோதரன் 2 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணி நடைபெற்று வருகிறது. இதில் நித்யா பேக்கேஜிங் உரிமையாளர் தாமோதரன் ஆலய திருப்பணிக்கு நன்கொடையாக 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் MLA சிவா முன்னிலையில் கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன், ஊர் முக்கியஸ்தர்கள் மாரிமுத்து, ஆனந்த், திருவேங்கடம், மூர்த்தி, குலசேகரன், பாலு, செல்வநாதன், முனுசாமி, முருகன், தாமோதரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாமக மூத்த தலைவர் காடுவெட்டி குரு மறைவையொட்டி புதுச்சேரி பஸ் எரிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட 18 நபர்களை விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவரும் வன்னியர் சங்க தலைவருமான காடுவெட்டி குரு கடந்த 2018ஆம் ஆண்டு மறைந்தார். அப்பொழுது புதுச்சேரி காலாப்பட்டு அருகே பஸ் எரிப்பு, கலவரம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கத்தை சேர்ந்த 18 நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இவ்வழக்கில் முதலியார்பேட்டையை சேர்ந்த இளம் வழக்கறிஞர் வேலு பிரபாகரன் நீதிமன்றத்தில் திறன்பட வாதிட்டதைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட மண்டல செயலாளர் செயலான் அருள் உள்ளிட்ட 18 நபர்களை விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனையடுத்து பாமக மாநில அமைப்பாளர் கணபதி திறம்பட வாதிட்ட வழக்கில் வெற்றி பெற்ற இளம் வழக்கறிஞர் வேலு பிரபாகரனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்பொழுது நகர தலைவர் தமிழ்ச்செல்வன், தலைமை நிலைய செயலாளர் சுப்பிரமணி, வன்னியர் சங்க மாநில பொறுப்பாளர் மணிரத்னம் உட்பட இளைஞர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவிருந்த செயல்முறை தேர்வு திடீரென தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுவை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர்கள் பணிகளை நிரப்புவதற்காக வரும் 6ஆம் தேதி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெறுவதாக இருந்த செயல்முறை தேர்வு நிர்வாக காரணங்களுக்காக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே செயல்முறை தேர்வுக்கான புதிய தேதி மற்றும் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு அங்காளம்மன் கோவில் விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காக்கையன்தோப்பு பகுதியில் எழுந்தருளி உள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இவ்வாலயத்தில் ரணக்களிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் பூச்செடிகளும் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா செய்திருந்தார்.
மேலும் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, பிரதிநிதி குமரன், கழக நிர்வாகிகள் காண்டீபன், வேலு, பொன்னி, கண்ணன், மணி, வினோத், விஸ்வா, காத்தவராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பைக் திருட்டில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பைக்கை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ஆரோவிலை சேர்ந்த கோலு பெவிஸ் என்பவர் கடந்த மாதம் 27ஆம் தேதி நூறடி சாலையில் உள்ள மேம்பாலத்தில் KTM பைக் சர்வீஸ் சென்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது பைக் திருடு போனதாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனை அடுத்து இன்ஸ்பெக்டர் கண்ணன் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் முகமது ஷேக் அலாவுதீன் தலைமையிலான போலீசார் அங்கிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே முதலியார்பேட்டை போலீசார் கொம்பாக்கம் ஆற்றுப்பாலம் சந்திப்பு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது வேகமாக பைக்கில் வந்த இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடியை சேர்ந்த சங்கர் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட் பைக் என்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பைக்கை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.